நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வெளியே வருவோம் மதுரை கொள்ளுவோம். வாடா டேய் டேய் அவன் தச்சா நீ அடிச்சு வந்திருக்கானா அடிச்சு வந்து நான் வெள்ள கடை எங்கஸ்காரனா எங்க அண்ணன் வந்து கொண்டு போனா எதுக்கு அண்ணன் கொண்டு போனா வெளியே வருவோம் ஜட்ஜ கொல்லுவோம் என நீதிமன்றத்திலேயே கொலை மிரட்டல் விட்ட ரவுடி குறித்த செய்தியை தனது இன்ஸ்டா பக்கத்தில் ரீல்ஸாக வைத்து உசுப்பேற்றிய மனைவியால் ரவுடி உயிரிழந்ததாக வெளியாகியுள்ள அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 8 மாதங்களுக்கு முன்பு மதுரை நீதிமன்றத்தில் தீர்ப்பு கூறிய நீதிபதியை பார்த்து வெளியே வருவோம் ஜட்ஜ கொல்லுவோம் என நீதிமன்றத்திலேயே கண்ணாடியை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட குரூரமாக பேசி மிக கொடூரமாக கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் தமிழ்நாட்டையே மிரள வைத்தது. ஒரு நீதிபதியையே அதுவும் நீதிமன்றத்திலேயே மிரட்டும் தைரியம் ரவுடிகளுக்கு எப்படி வந்தது என கண்டனங்கள் குவிந்தன. இந்த நிலையில்தான் நிர்வாக காரணங்களுக்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜாக்கி என்ற பிரசாந்த் கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 2026 ஜனவரி 3ஆம் தேதி ஜாக்கியின் மனைவி கனியின் இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு ரீல்ஸ் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த ரீல்ஸில் வெளியே வருவோம் ஜட்ஜ கொல்லுவோம் நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள் என்ற தலைப்பில் வெளியான செய்தியின் வீடியோவை பகிர்ந்து கட்டுக்குள்ள நிற்காத திரிந்த காளையை கட்டிவிட்டு கண்சிரிக்கும் சுந்தரியே என்ற பாடலை பின்னணியில் ஒலிக்கச் செய்து ரீல்ஸாக வெளியிட்டு உசுப்பேற்றி இருக்கிறார். இந்த நிலையில்தான் மறுநாள் அதாவது ஜனவரி 4ஆம் தேதியே கடலூர் சிறையில் ரவுடி ஜாக்கி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தீர்ப்பு சொன்ன நீதிபதியையே கொல்வோம் என நீதிமன்றத்தில் மிரட்டியதே பெருங்குற்றம். அப்படி இருக்க கணவன் சிறையில் அடைப்பட்டிருக்கும் போது ஜட்ஜை கொல்வோம் என்ற மிரட்டலை ஆதரிக்கும் விதமாக அவரது மனைவி கனி ரீல்ஸ் வெளியிட்டது ஏன்? கொலை மிரட்டலுக்கு ஆதரவாக இப்படி ரீல்ஸ் வெளியிடலாமா? இந்த ரீல்ஸை கிட்டத்தட்ட 4 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பார்த்து விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதோடு அத்தனை பேருக்கும் ஓர் தவறான முன் உதாரணமாகத்தானே ரவுடியின் மனைவி செயல்பட்டிருக்கிறார். ரவுடி கணவனின் குற்றங்களை சுட்டிக்காட்டி அது தவறு, இதனால் நமக்கு ஆபத்து ஏற்படலாம், இன்னும் சிறை தண்டனைகள் நீட்டிக்கப்படலாம், நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அதனால் இனியாவது திருந்தி நல்ல மனிதனாக திரும்பி வா, நல்லபடியாக வாழலாம் என திருத்தும் விதமாகத்தானே அவரது கருத்துக்கள் ஆலோசனைகள் இருக்க வேண்டும். ஆனால் அவர் நீ செய்த கொலை மிரட்டல்கள் குற்றங்கள் தான் ஹீரோயிசம் என்பது போல ரவுடி கணவனை உசுப்பேற்றி குற்றங்களை தூண்டிவிட்டு தற்போது கைக்குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு அப்பாவி மனைவி போல் ஊடகங்களில் பேட்டி கொடுப்பது என்ன நியாயம் என்றும் இப்படி நீதிபதியையே மிரட்டும் விதமாக பதிவை தொடர்ந்து இன்ஸ்டாவில் வெளியிட்டு கணவனின் குற்றங்களுக்கு துணை போகலாமா எனவும் போலீசார் கேள்வி எழுப்புகிறார்கள். ஜாக்கி என்ற பிரசாந்தின் பெயர்களில் பல்வேறு இன்ஸ்டா பக்கங்கள் தொடங்கப்பட்டு அதில் அவர் கத்தியுடன் ரவுடியிச கிரைம் கானா பாடல்களுக்கு ரீல்ஸ் செய்வது போன்ற மிரட்டல் வீடியோக்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. தற்போது ஜாக்கியின் மனைவி கனியின் இன்ஸ்டா பக்கத்திலும் இது போன்ற மிரட்டல் வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மேலும் இது தன்னுடைய இன்ஸ்டா பக்கம் அல்ல என்று ஜாக்கி பிரசாந்தின் மனைவி கனி மறுக்க முடியாது. ஏனென்றால் அவரது இன்ஸ்டா பக்கத்தில் பல்வேறு சினிமா காதல் பாடல்களுக்கு அவரே ரீல்ஸ் வெளியிட்டிருக்கிறார் என்பதையும் காவல்துறையினர் சுட்டிக்காட்டுகிறார்கள். பட்டா கத்திகளை கையில் வைத்துக்கொண்டு ரவுடிச பாடல்களை ரீல்ஸாக வெளியிட்டு இதுதான் ஹீரோயிசம் என பலரும் கொண்டாடுவதும் சட்டப்படி குற்றம்தான். பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கண்டித்து ஒழுக்கத்தை போதித்து பிள்ளைகளை வளர்க்கவில்லை என்றால் பிற்காலத்தில் ரவுடியான பிறகு
கண்ணீரோடு நிற்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். ரவுடிகளின் மனைவிகளும் தங்களது கணவனை கண்டிக்காமல் அவனது ரவுடியிசத்தை ஹீரோயிசமாக கொண்டாடினால் இப்படி கண்ணீரோடு நிற்க வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். என் புருஷன் பேரு ஜாக்கி பிரசாத். அவன் மேல முன்னாடியே நிறைய கேஸ் இருக்கு. அவன் நிறைய ஜெயில இருந்திருக்கான். ஆனா அவன் வெளியே இருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இப்போ அவனுக்கு கஞ்சா கேஸ் போட்டு அவனை உள்ள தள்ளிட்டாங்க. பொய் கேஸ் போட்டிருந்தாங்க. என் கூட இருக்கும்போது தான் பிடிச்சி பொய் கேஸ் போட்டாங்க கீரைத்துறையில. அவன் பொய் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டியும் அவன் கோவம் சண்டை போட்டாங்க கோர்ட்ல சண்டை போட்டனால ஜட்ஜு தனித்தனியா போட்டாரு. எங்க மச்சாவை மேலூர்லயும் எங்க வீட்டுக்கார கடலூர்லயும் போட்டாரு. எங்க மச்சா முன்னாடியே திருச்சியில போட்டாங்க. இப்ப கடலூர்ல போனதுல இருந்து என் புருஷனை போட்டு டார்ச்சல் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொருத்துக்குமே கொடுமைப்படுத்தி டார்ச்சல் பண்ணி எல்லாத்துக்குமே அவனை ரொம்ப பண்ணி எல்லாமே சூப்பரன் கூட சண்டை சூப்பரன் போய் எங்க வீட்டுக்கார அடிச்சு நிறைய சண்டை போட்டு அவன் மேல ஏதோ சொல்லி இப்போ நேத்து 4 மணிக்கு போன் அடிச்சு சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு தூக்குமாட்டி அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்காரர் தூக்குமாட்டி எல்லாம் சாவாது, அவ்வளவுக்குலாம் போல கிடையாது. அது அப்படி ஆளும் கிடையாது, அவ்வளவுக்கு போலையும் கிடையாது. இவங்க ஏதோ பண்ணி கொண்டுட்டு இப்போ மாத்தி சொல்றாங்க கேஸ் மாத்தணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க தூக்கு மாட்டி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நாங்க நம்ப மாட்டோம். எங்களுக்கு அவன் தூக்கு மாட்டுற ஆளும் கிடையாது. அவனை கொடுமைப்படுத்தி கொண்டுட்டாங்க மொத்தத்துக்கு. இப்ப நாங்க ரோட்ல நிக்கிறோம். கையை வச்சுட்டு ரோட்ல நிக்கிறேன். என் பிள்ளைய நான் பறி கொடுத்து ரோட்ல நிக்கிறேன். என் பிள்ளைய பறி கொடுத்து ரோட்ல நிக்கிறேன். எனக்கு தீர்வு கிடைச்சவங்க. ரவுடியிச கிரைம் கானா பாடல்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிடுகிறவர்களோ சினிமாவில் காண்பிக்காததையா நாங்கள் காண்பிக்கிறோம் என கேட்கிறார்கள். சினிமா தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதேபோல வன்முறை காட்சிகளில் போலியான கத்தியை எடுத்துக்கொண்டு நடிக்கும் தனுஷ், சிம்பு, விஜய் சேதுபதி போன்ற நடிகர்களோ, வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், அருண் மாதேஸ்வரன் போன்ற இயக்குநர்களோ அதே போன்று கத்தியை எடுத்துக்கொண்டு ரியலான குற்றச் செயல்களில் ஈடுபடுவது இல்லை. நடிகர்கள் கோடிகளில் பணம் சம்பாதித்துவிட்டு அடுத்த பட வேலையில் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் ரவுடியிச கிரைம் பாடல்களை வெளியிடுகிறவர்களோ உண்மையான கத்திகளை வைத்துக்கொண்டு ரவுடிகளுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு குற்றச் செயல்களிலும் சிக்கிக் கொள்கிறார்கள். ஏழை எளிய இளைஞர்களை பள்ளிக்கு கூட செல்ல விடாத அளவுக்கு குற்றச் செயல்களில் ஈடுபட தூண்டுகிறார்கள். அதற்கு திருத்தணியில் புலம்பெயர் தொழிலாளர் சூரஜ் ரீல்ஸ் சிறுவர்களால் மிக கொடூரமாக வெட்டப்பட்ட பயங்கர காட்சிகளே சாட்சி. சாதி மத பேதம் பார்க்காமல் பணத்தை கொடுத்தால் யாரை வேண்டுமானாலும் ரத்தம் சொட்ட சொட்ட படுகொலை செய்யும் ரவுடிகள் தங்களுக்கு பிரச்சனை என்றதும் தங்களது சாதி மத கேடயத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஈவு இரக்கம் மனிதாபிமானமே இல்லாமல் பலரை கதற படுகொலை செய்துவிட்டு தங்களுக்கு பிரச்சனை என்றதும் மனித உரிமை ஆணையங்களை நோக்கி ஓடி வருகிறார்கள். சட்டத்திற்கு புறம்பாக பல குற்றங்களில் ஈடுபட்டுவிட்டு அதை ஹீரோயிசமாக கொண்டாடிவிட்டு தங்களுக்கு ஆபத்து என்ற பிறகு நீதிமன்றத்தை நோக்கி ஓடி வருகிறார்கள். எனவே குற்றங்கள் செய்வதை விட அதை தூண்டுவது, குற்ற உணர்வே இல்லாமல் அதை கொண்டாடுவது பெருங்குற்றம் என்கிறார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.